அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். நாம் இப்பொழுதுமாக பயன்படுத்துகின்ற கிறிஸ்தவ கீர்த்தனைகள், பாமாலைகள் பார்க்கும் பொழுது அநேக பாடல்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலேயே தானாகவே அவர்களுக்கு உதித்த பாடல்களாக, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல்களாக அமைந்துள்ளது. அப்படியாக அமைந்த ஒரு பாடல் தான் ஆதாரம் நீர்தானையா. அந்த பாடலை பார்க்கும் பொழுது, ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு, நல்ல செல்வந்தரா இருந்தாரு, அவருக்கு நிறைய வேலையாட்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் அவர் கடவுளுக்கு மிகவும் பயந்த ஒரு மனிதனாக, என்ன வார்த்தைகள் கடவுள் கூறுகிறார்களோ அதற்கேற்றபடி நடக்கின்ற மகனாக அவர் வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்து ஊருக்கு போகலாம், ஒரு வேலையா போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த காலத்துல இருக்கக்கூடியது மாதிரி நமக்கு அந்த காலத்துல 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ கிடையாது. அப்ப வெளியூர்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், ராஜாக்கள் எல்லாம் பல்லக்குல தான் போவாங்க. பல்லக்குல தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 பேரோ அந்த பல்லக்குக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வேலையாட்கள் இருப்பாங்க. அப்படியாக அவர் கிளம்பும் போது அந்த பல்லக்கை தூக்குவதற்காக 4 வேலையாட்கள் வருகிறார்கள். இவர் பல்லக்கில் அமர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார், பாடல்களை துதித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கின்றார். அப்படி போகும் பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது. வேலையாட்களை பார்த்து, இப்ப நம்ம காட்டு வழியா ஆத்த கடந்துன்னு போறோம், இப்படி போகும்போது திடீர்னு புலி வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அந்த வேலையாட்கள் சொல்றாங்க, ஐயா, நாங்க உங்க உப்பை தின்னவங்க, உங்க சாப்பாடை சாப்பிட்றவங்க, எப்படிங்க உங்களை விட்டுட்டு போவோம், கவலைப்படாதீங்க, எந்த துஷ்ட மிருகம் வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு போகும்பொழுது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆற்றை கடக்க போகும்பொழுது பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு புலியை பார்க்குறாங்க. புலி வருது. அந்த புலியை பார்த்த உடனே அந்த வேலையாட்கள் 4 பேரும் அந்த பணக்கு அப்படியே தொப்புடு கீழே போட்டு ஓடி போயிடுறாங்க. இவருக்கு புலியை பார்த்துட்டு புலி இருக்குன்னு சொல்லி அந்த கத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில அடுத்து நடக்கிறது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள பார்த்தா அவர் தண்ணியில தொப்புன்னு விழுகிறது தான் தெரியுது. அப்ப பார்க்கும் பொழுது அவருக்கு, நம்ம மட்டும் பல்லக்கில் இருக்கோம், நம்ம எந்திரிச்சு வெளியில ஓட முடியாது, இந்த நேரத்துல புலி வேற நம்ம நோக்கி வருது, என்ன பண்றது இப்பன்னு சொல்லிட்டு அடுத்த நொடி பொழுது என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு இந்த ஒரு வரிகள் தோன்றுகிறது. ஆதாரம் நீர்தானையா, என் துணையே, ஆதாரம் நீர்தானையா, சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு, ஆதாரம் நீர்தானையா அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் உதிக்குது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னதான் வார்த்தைகள் சொன்னாலும், நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, எதுனாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சொன்னாலும், மனிதர்கள் வார்த்தைகள் என்னைக்குமே நிற்பதில்லை. நமக்கு எப்போதுமே துணையா இருக்கக்கூடியவர் நமது தேவாதி தேவன் தான். அந்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அவரை நோக்கி இந்த மாதிரி பாடல் வரிகள் மனசுக்குள்ள தோன்றவும், அதை உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது கண்ண மூடி அப்படியே உச்சரிக்கிறாரு. ஏன்னா அடுத்து எந்திரிச்சு வெளியே ஓடவும் முடியாது. அப்படி யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில இந்த பாடல் வரிகள் தோன்றுது. அந்த வரிகள் தோன்றி முடிச்சுட்டு அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு. அந்த புலி எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப நாமுமா இந்த பாடல் மூலமா கற்றுக்கொள்கிறது என்னன்னா, உலகத்துல நமக்கு இந்த மாதிரி நிஜமாவே ஒரு மிருகம் எதிர்த்தாப்புல வருதுங்கிறது மாதிரி இல்லாதபடி, மிருகங்களை போன்ற, துஷ்ட மிருகங்களை போன்ற தீய எண்ணங்கள், தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் நமக்கு முன்பாக எப்பொழுதுமே வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்பொழுதும் நம்மை தேவனை துதித்துக் கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தாமே நமக்கு பக்கபலமும் பாதுகாப்புமா இருப்பார். மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது.